என் அன்பார்ந்த கூட்டாளிச்சுக்கெல்லாம் என் அன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கும் நாங்கள் வீடியோவில் என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா டுக்கு பிக் பாஸ். பிக் பாஸில் என்னென்ன விஷயங்கள் சுவாரஸ்யம் நடந்துச்சு அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சிட்டு வர போகிறோம். அந்த வகையில் பார்க்க போனால் இப்போ என்ன டாஸ்க் கொடுத்தாங்க, என்ன டாஸ்க், விஜய் சேதுபதிக்கு வலது பக்கத்தில் யார் இருப்பா, இடது பக்கத்தில் யார் இருப்பா அப்படிங்கிற டாஸ்க்கை தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல ஆதிரி வந்து சொல்கிறாங்க வினோத்தை பற்றி. ஆதிரி வந்து கேம் ஷோவை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வெளியே இருந்து பார்த்துக்கிட்டு வந்திருப்பாங்க. சரிதானே? வெளியே இருந்து பார்த்துட்டு வந்து வினோத்துக்கு சப்போர்ட் ஏகமானதாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க வினோத்தோட கேமை உடைக்கணுன்னே உள்ளுக்கு வந்திருப்பாங்க. இப்போயாவது வினோத் தெரிஞ்சுக்கணும், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆதிரி வெளியிருந்து வந்த ஆதிரி தன்னைத்தான் டார்கெட் பண்ணி கேம் அமைக்கிறாங்க அப்படின்னா அவருக்கான ஏகோபித்த ஆதரவு வெளியில் மக்களிடையே இருக்குது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சிக்காம வினோத் விளையாடுற விளையாட்டு, அதாவது இப்போ நான் சொல்லணும், கம்ருதீன் ஃப்ரெண்டுங்கிறாரு. ஆதிரி அப்படி சொன்னோன்னே, ஆதிரி வினோத்தை எதிர்த்து பேசினோன்னே எல்லாமே போயிட்டாங்க. கனியை தவிர, கனி சில நபர்களை தவிர ஒட்டுமொத்த பேரும் அங்கிட்டு போயிட்டாங்க. திவ்யா போயிட்டாங்க ஆதிரி பக்கம், வேற பாரு போயிட்டாங்க. அந்த மாதிரி சில குரூப் வந்து போயிடுச்சு, தானாகவே சேர்ந்துச்சு. அது பத்தாதுன்னு கம்ருதீனும் போயிட்டார். கம்ருதீன் இப்போ நான் சொல்கிற கேம் ஷோவை நல்லா புரிஞ்சுக்குங்க மக்களே. வினோத் தலை உள்ளத்தான் இருக்க, புரிஞ்சிக்க கேமை, புரிஞ்சிக்கிட்டு கேம் விளையாடு. அதாவது கம்ருதீன் தான் அவருக்கு உரிய எதிரி. அதாவது கம்ருதீன் இந்த பக்கமும் ஆதிரி அவரை ஏற்று பேசுகிறப்ப, ஆதிரி அவருக்கு எதிரான டாபிக்ஸை சொல்கிறப்ப, உள்ள சொல்கிறப்ப கம்ருதீன் சொல்லு இன்னும் சொல்லு அப்படின்னு ஏற்றி விடுறாரு. ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்க சமயத்திலேயே அவர் வந்து வினோத்துக்கிட்ட சொல்கிறாரு, என்னத்தான் இருந்தாலும் நீ வந்து ஆதிரியை தடுத்துருக்கக்கூடாது மச்சான், உன்னை பற்றி பேச வரப்போ நீ ஆதிரியை தடுத்துருக்கக்கூடாது மச்சான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வினோத் நினைப்பார், சரி கம்ருதீன் வந்து தனக்கு ஆதரவாக தான் பேசுகிறான், தண்டை கேம் நல்லா இருக்கிறதுக்காக தான் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பார். இல்லை, இவனை வந்து வினோத்தை பற்றி ஆதிரி வந்து இன்னும் பேசணும், இன்னும் தப்பான விஷயங்களை சுட்டி காட்டணும். சுட்டி காட்டினா மக்களுக்கான ஆதரவு, அதாவது மக்கள் அவன் மேலே வச்சுருக்க, வினோத் மேலே வச்சுருக்க நம்பிக்கை குறையும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் கம்ருதீனுக்கும் ஆதிரிக்கும். இது புரிஞ்சிக்காம நண்பேண்டா அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வெளியில் வந்தோடனே அவன் எங்கிட்டோ போயிடுவான், நீங்கள் எங்கிட்டோ போயிடுவீங்க. ஏன்னு சொன்னால் கம்ருதீனுட்டு ஸ்டைலுக்கும் உங்களோட ஸ்டைலுக்கும் பொருந்தாது. அப்படி பொருந்தாமல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, ஆனாலும் இந்த பிக் பாஸ் வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் என்னத்தல்ல நல்லா இருக்கியா அப்படிங்கிற வினோத்தனா கம்ருதீனோட பழக வந்தால் கம்ருதீன் வந்து கழட்டி விட்டு போயிடுவான். இதை உண்மையான நட்புன்னு நினச்சி தலகால் புரியாமல் ஆடாதீங்க. அதாவது எதிர்க்கிற எதிரியை கூட நம்பலாம், அதாவது ஆதிரியை கூட நம்பலாம் வினோத், ஆனால் கம்ருதீனை நம்ப இயலாது. ஏன்னா கம்ருதீன் நண்பன் மாதிரியே குத்துற பகஞ்சன், துரோகி. அதனால் கம்ருதீனை நம்பாதீங்க. நீங்கள் உங்களோட கேமில் நின்று தனியாக கேம் சோலோவாக கேம் விளையாடுங்க, கேம் விளையாடி ஜெயிங்க. கம்ருதீனையும் கூட்டு சேர்த்துக்காதீங்க. நீங்கள் விளையாடுற கேம் நல்லா இருக்குது, உண்மையில் உங்களோட கேமில் என்ன நடக்கணும்னா, என்ன தப்பு இருக்குன்னா கம்ருதீனை சேர்த்துக்கிறது தான். கம்ருதீனை மட்டும் சேர்க்காமல் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேம் நல்லாயிருக்கும். அதே வேளையில் ரம்யா மேல் வெர்சன் பார்த்தீங்கன்னா அது தான் விக்ரம். வியானாவுக்கு எதிராக பேசுகிறப்ப விக்ரம் பேசுகிறது எல்லாத்துக்குமே வியானா வந்து எதிர்பேச்சு பேசுகிறாங்க அப்படிங்கிறப்ப
அவன் வந்து என்னத்தை எடுக்கிறான், பிரம்மாஸ்திரத்தை எடுக்கிறான் விக்ரம் விளையாடுற கேம் எல்லாம் நல்லா இருக்கு, கொஞ்சம் நல்லா விளையாண்டுக்கிட்டு வரான். விளையாண்டுக்கிட்டு வந்தாலும் கூட அவன்கிட்ட ஒன்று தான் எனக்கு பிடிக்கல. என்னன்னா பிரம்மாஸ்திரமாக அழகைய வச்சிடுறான், முன்னிலைப்படுத்திடுறான். அவன் ஏதாவது சொல்ல வராங்களா, கடைசியில் அவனுக்கு பேச இயலாத சந்தர்ப்பத்தில், தன்னோட பேச்சை யாரும் கேட்காத அந்த சந்தர்ப்பத்தில் அழுகையை பயன்படுத்துகிறான், அழுகிறான், அழுதுட்டு அவன்கிட்ட காரியத்தை சாதிக்கிறான். அதுதான் இங்கே பிழையான ஒரு விஷயம்னு சொல்கிறேன். இல்லாட்டி விக்ரம்ட கேம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பார்த்து விளையாடு விக்ரம், பார்த்து விளையாடு. உண்மையில் இங்கே சொல்லியே ஆகணும், இப்போ வந்து பாரோட்டுக்கு குரல் வந்து கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சு. ஏன்னு சொன்னால் அதுக்கு ஈடு கொடுக்குற விதமாக அரோராவும் ஆதிரியும் போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாரத்தா நான் தான் அப்படின்னு தனுஷ் சொல்லுவார். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ அவங்ககிட்ட சவுண்ட் எப்பயும் ஒழிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி தான் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் போடுற சவுண்ட் அவங்கள ஓங்கி ஒழிக்கிறனால அது கூட்டத்தோட காணாமல் போயிடுது. பழகிட்டாங்க. இப்போ 50-60 நாள் கடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 50-60 நாளில் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னா, பாருக்கு எப்படி எதிர்வினை ஆற்றுனா, எப்படி எதிர்பேச்சு பேசினா அங்கே சாதகமாக முடியும் அப்படின்னு அவங்க புரிஞ்சிக்காமலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்கும் அந்தா இப்படி போடுறே அப்படி அடிக்கிறேன், இப்படி போல் போடுறியா நாங்கிட்ட சிக்ஸர் அடிக்கிறேன், அப்படி இப்படின்னு அவங்க போடுற போல் எல்லாத்துக்குமே சிக்ஸர் அடிக்கிறாங்க. அந்த அரோரா ஒரு கேம் வந்து ஒரு ஆரோக்கியமாக போய்கிட்டு இருக்கிறது இதன் மூலமாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜே எங்கடா, எஃப்ஜே எங்கே காணோம், இங்கே தானே ஒளிஞ்சிருந்தோம், அங்கே போயிட்டானா அப்படின்னு எஃப்ஜே தேட வேண்டியதாக இருக்குது. ஏன் தேட வேண்டியதாக இருக்கு தெரியுமா? அந்த கோயில் சுற்றுற மாதிரி சுற்றுறேன் அப்படின்னு முன்னுக்கு போகணும், கொஞ்சம் ரிவர்ஸில் எடுத்து பார்க்கணும். அங்கன்னு ஆதிரின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, எஃப்ஜேன்னு ஒருத்தர் இருந்தார். 2 பேருக்கும் நடுவில் என்ன இருந்துச்சு, காதல் இருந்துச்சு. இப்போ ஆதிரை வெளியே போனோன்னே வியானா கிட்ட எஃப்ஜே வந்தான். வியானாவட்டும் எஃப்ஜேவட்டும் காதல் நல்லா போய்கிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் ஆதிரையை கூப்பிட்டு வந்து உள்ளுக்கு வச்சுட்டாரு பிக் பாஸ். டுக்கு பிக் பாஸ் அப்படின்னு உள்ளே வச்சுட்டாரு. உள்ளே வச்சோன்னா அட கசுமானமே, 2 பேரையும் கூப்பிட்டு உள்ளே வைக்கிறது பாருங்க. கம்ருதீன் நல்லா ஹேண்டில் பண்ணுறான், கை பக்கம் சும்மா செம்ம ஹேண்டில் பண்ணுறான். நீ பார்த்து கற்றுக்கணும் எஃப்ஜே, நீ என்ன எதுக்கு இருக்க, கம்ருதீனை பாரு, அவனை பார்த்து கற்றுக்கணும். 2யுமே பிக்கப் பண்ணுறான் கரெக்டாக. சும்மா சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு அப்படியே பிக்கப் பண்ணுறான். யாரை, அரோராவையும் ஒரு பக்கம் பிக்கப் பண்ணுறான், ஒரு பக்கம் பார்வையும் ஒரு பக்கம் பிக்கப் பண்ணுறான். 2 ஒரே கலரு 2 மாங்க அடிக்கிறான் அவன். ஆனால் எஃப்ஜே வந்தோன்னா கலங்கி போயிட்டான். வியானா ஒரு பக்கம் ஆதிரி, அவங்க 2 பேரும் வந்தாங்க தள்ளாடுறான், மூச்சு தள்ளாடுது. இந்த போன பெண்ணமெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு அப்படி இருந்தவன் நல்லா கேம் விளையாண்டுக்கிட்டு நல்லா அப்படியே எதிர்ப்பு பேச்சு பேசிக்கிட்டு அப்படி இருந்தவன் இப்போ கம்முன்னு சத்தமே இல்லை. எங்கடா, நான் நினச்சேன் இந்த நடுராத்திரியில் தூக்குவாங்களே, பிக் பாஸ் வீட்டில் இருந்து நடுராத்திரியில் ஒருத்தனை தூக்கிட்டு போயிடுவாங்க. எங்கடா காணா, விடியகாலில் எந்திரிச்சு பார்த்தா எங்கடா அவனை காணா அப்படின்னா நடுராத்திரியில் தூக்கிட்டு போயிருப்பாங்க அவனை. அந்த மாதிரி தூக்கிட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு தேடி தான் எஃப்ஜே இருக்கத ஒரு இடத்துல இருக்கத சேப்பு கலர் மார்க் போட்டு கண்டுபிடிச்சேன். எஃப்ஜே அங்கே தான் இருக்கான், வீட்டில் தான் இருக்கான் அப்படின்னு. அப்படி இருக்குது, எஃப்ஜே தேடி வேண்டியதாக இருக்குது. ஏன்னு சொன்னால் ஆதிரி உள்ளே வந்துட்டாங்க. ஆதிரி உள்ளே வந்தோடனே எஃப்ஜே கம்முன்னு ஆகிட்டான். கம்முன்னு ஆனதும் இந்த கேம் ஷோ எனக்கு புரியலை, உண்மையிலேயே எனக்கு புரியாத விஷயம் இதுதான். ஆதிரி எதுக்கு உள்ள, எஃப்ஜேக்காக நான் கதைக்கலை, அதை விடுங்களே, அதை மறந்துருக்கலை. ஆதிரியை எதுக்கு உள்ளே கொண்டு வந்தாங்க தெரியாமல் தான் கேட்குறேன். ஆதிரி வந்து விஜய் சேதுபதிக்கும் மதிப்பு கொடுக்கல. விஜய் சேதுபதி மதிப்பளிக்க வேண்டிய ஒரு நபர் அப்படிங்கிறத உங்களுக்கு ஆதிரிக்கு ஏற்ற ஒரு பொருளாக இல்லாமல் இருக்கலாம். விஜய் சேதுபதி ஒரு மனுஷனாக மதிக்க தேவையில்லை. சரி, ஒரு தொகுப்பாளராக அவரை மதிக்கலாம் தானே. பிக் பாஸ்னாலே விஜய் சேதுபதி தான் முன்னுக்கு வந்து நிற்கிறாரு.
பிக் பாஸை மதிக்காத ஒருத்தரை, அதாவது விஜய் சேதுபதியை பார்த்தீங்களா, அந்த விஜய் சேதுபதி கிட்ட நடந்து கொண்ட விதம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பதிலளிச்சுக்கிட்டு விஜய் சேதுபதி எலும்பு சொல்லுவார், கெஞ்சுவார். அப்போ எலும்பி பதில் சொல்லிக்கிட்டு ஒரு எகத்தாரமாக விஜய் சேதுபதி கிட்ட பதிலளிச்சுக்கிட்டு அவரை ஒரு மனசெல்லாம் மதிக்க வேணாம், அடிக்கனா மதிக்க வேணாம், ஒரு காமன் ஒரு தொகுப்பாளராக அவரை மதிச்சிருக்கலாமே. அதை கூட செய்ய தெரியாத ஏன் ஆதரையை உள்ளே அனுப்புனார் பிக் பாஸ்? ஏன்னு சொன்னால் அவங்க வந்தால் தான் விஜய் சேதுபதிக்கு எதிர்வினையாக்குவாங்க. அது மூலமாக விஜய் சேதுபதிக்கு எதிர்பேச்சு பேசுகிறது ஆதரை மட்டும்தான். ஆதரை வந்தால் தான் விஜய் சேதுபதியை எதிர்த்து பேசுவாங்க. அப்படின்னா தான் இங்கே டிஆர்பி எகுரும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இருக்கும். ஏன்னா விஜய் சேதுபதியும் இதை விரும்பி இருக்க மாட்டார். அதே வேளையில் நிறைய பேர் போனவங்களில் நிறைய பேர் இருக்காங்க உள்ளே கூட்டிகிட்டு வந்து விளையாட வேண்டியவங்க. பிரவீன் காந்தியை சொல்கிற டிரெக்டர், அவரையும் கூப்பிட்டு வந்திருக்கலாம், அவரை சொல்லலை. அந்த பிரவீன் அவர் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது, அதாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுக்கு உண்மையாலுமே அழுது புலம்பி இருப்பார் விக்ரமில் பிரவீன் உண்மையாலுமே அழுது புலம்பி இருப்பார். அதாவது நான் வீட்டை விட்டு போக, என்ன எல்லாருமே வீட்டை விட்டு போகிறப்ப நான் எதான் எதிர்பார்த்தேன், நான் வீட்டை விட்டு போகிறேன்ப்பா, ஜாலியாக இருப்பேன்ப்பா அப்படின்னு பொய்க்கித்தான் அப்படி சொல்லிட்டு போனாலும் கூட பிரவீன் உண்மையிலுமே அழுதுருப்பார். இந்த வீட்டை விட்டு போகவே மனசில்லை எனக்குடா அப்படின்னு அழுதுருப்பார். அந்த மாதிரி ஒரு நபரை திருப்பி ஒருக்கா உள்ளே கூப்பிட்டு வந்து விளையாடலாமே. அதனால் பிக் பாஸ் அவர்களுக்கு நான் சொல்கிறது, அந்த மாதிரி நபர்களை உள்ளே கூட்டுவாங்க. தொகுப்பாளரை கவனிக்காத, பிக் பாஸை மதிக்காத ஒருத்தர் உள்ளே கூப்பிட்டு வந்து விளையாண்டிங்கன்னா டிஆர்பி ஏறும் உங்களுக்கு. ஆனால் இந்த கேம் எங்களுக்கெல்லாம் கடுப்பாகும். எங்களை மாதிரி ஒரு உண்மையாக நேர்மையாக கேம் ஷோவை தொடர்ந்து பார்த்து யூடியூப்பை நடத்தலாம் அப்படின்னு இருக்கவங்களுக்கு எங்களுக்கு கடுப்பாகும். எனக்கு தெரியாமல் போச்சே, அது எப்போ நடந்துச்சு? அது எனக்கு அந்த கம்ருதீன் சொல்ல வந்தும் தெரிஞ்சு. இப்போ ஒரு சண்டையில், அரவரவு கடையிலான ஒரு சண்டையில் கம்ருதீன் போட்டு உடைக்கிறான், நீ என்கிட்ட பேச மாட்டையா அப்படின்னு மேசையில் எழுதுனது. இது எப்போ நடந்துச்சு? நீங்கள் யாரும் பார்த்துருந்தீங்களா அந்த ஷோ? என்ன நான் பார்க்குறேன்னா இல்லையா, என்னடா ஒன்றுமே புரிய முடியுது, நான் எழுதுனதை பார்க்கவே இல்லையே. அதில் அரவரா எழுதி காட்டியிருக்காங்க, நீ என்கிட்ட கதைக்க மாட்டையா கம்மு அப்படின்னு எழுதி காட்டியிருக்காங்க. அதாவது ஃப்ரெண்டுக்கிட்ட மேசையில் நீ என்கிட்ட கதைக்க மாட்டையா அப்படின்னு கேட்பாங்களா யாராச்சும்? கேட்பாங்களா? அப்படின்னா நீங்களாம் கேட்டிருப்பீங்களா இருக்கும், என்னன்னு தெரியல எனக்கு. அப்படி ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. தெரியாட்டி கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு. அப்போ துஷார், அப்போ இந்த கம்ருதீன் இந்த விஷயத்தை உடைக்கிறான். துஷாருக்கும் ரூட் விட்டுருக்காங்க அரவரா, இங்கிட்டு கம்முக்கும் ரோடு விட்டுருக்காங்க. என்ன நடக்குது அங்கிட்ட பாறை ஒரு பக்கம் ரோடு விட்றாங்க. என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல. அப்பா தலையெல்லாம் சுற்றி வருது எனக்கு. அம்மா அப்பா 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 அப்பா, இப்படிப்பட்ட கேவலமானது ஒரு மண்டையை எங்கேயாவது பார்த்ததுண்டா யுவரானர் அப்படின்னு வடிவேல் லண்டன் படத்தில் கேட்குற மாதிரி கேவலமான ஷோவாக இருக்குது. சரி இதை தொகுத்து வழங்குவோம் நாங்கள். இன்னும் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத, சுவாரஸ்யமான விஷயங்களை, தீலான விஷயங்களை என்ன வச்சு காமெடி பண்ணலையே அந்த மாதிரி காமெடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளியான க்ரோயல். பாய், டேக் கேர்.